ஸ்ரீ காலாஷ்ய மகாத்மியம் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறதுல 11வது திருவிளையாடல் புராணம். உக்ரபாண்டியனுடைய பிறப்பு. திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் முருகப்பெருமான் மகனாக பிறக்கிறார். 12ஆம் நாள் உக்ரன் அப்படின்னு அவளுக்கு பெயர் சூட்டினார் சோமசுந்தர பெருமாள். அன்னைக்கு சிறையிலிருந்து வரவாளுக்கெல்லாம் விடுதலை. சுந்தரபாண்டியன் பொண்ணு, மணி, ஆடை, ஆபரணங்கள் அப்படிலாம் அள்ளி அள்ளி கொடுக்குறார். தானம் செய்ய அந்தரர்கள் கைகளில் இடப்பட்ட நீர் அப்படிங்கிறது பெருகி இன்னொரு வைகையோ அப்படிங்கிற மாதிரி ஓடுறதாம். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அப்சர ஸ்திரீகள், முனிவர்கள் அப்படின்னு எல்லாரும் வந்து குழந்தைய கொண்டாடுறா. முருகனுடைய அழகு அப்படிங்கிறத பற்றி சொல்லணுமா என்ன? 6வது மாதம் அன்னப்பிராசனம் அப்படிங்கிறது நடக்கிறது. 5வது வயதில் உபநயனம் அப்படின்னு எல்லாமே எதுவுமே குறைவின்றி உக்ரபாண்டியன் வளர்றான். 8 வயசுக்குள்ள வில்வித்தை, குதிரையேற்றம், அஸ்திர வித்தைகள், மறைகள், கலைகள் அப்படின்னு 64 கலைகளையுமே கற்று தேர்ந்துடுறான். அந்த காலத்தில் சத்திரியாளுக்குமே உபநயனம் அப்படிங்கிறது உண்டு. 4 மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துட்டு வர தன்னுடைய அழகான இந்த உக்ரபாண்டியனை அவனுக்குமே அந்த இளம் வயசு வந்துடுறது. ரொம்ப அழகான ஜொலிக்கிறத பார்த்துட்டும் அவனுக்கு சீக்கிரமாக விவாகம் பண்ணி வைக்கணும், ராஜ்யபாரத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறார் சுந்தரபாண்டியன். இதே சமயம் சிவபெருமான் மணவூர் அரசரான சோமசேகரர் அப்படிங்கிறவர் கனவுல வந்து அவருடைய தவப்புதல்வியான காந்திமதியை உக்ரனுக்கு மணமுடிக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறார். முருகப்பெருமான் உக்ரபாண்டியனா பிறந்த இந்த 11வது திருவிளையாடல் சத்புத்திர பாக்கியத்தையும் மற்றும் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கும். பாலாரிஷ்டம் போகும், குறை பிரசவம்லாம் ஆகிறது இல்லையா, அந்த தொல்லைகள்லாம் இருக்காது அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி அப்படிங்கிறதோட இந்த 11 திருவிளையாடல் புராணம் நிறைவேறும். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.